ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து ஒன்லி பூ ட்ராமாவில் வந்து அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் எது வரைக்கும் பார்த்துருந்தோம், இந்த மோக்பை வந்து அந்த ஆடிஷனில் வந்து செலக்ட் ஆகலை. அதனால ரொம்ப வருத்தத்தோட காங்கிட்ட வந்து நிற்கிறான். எதுக்கு இவ்வளோ வருத்தமாக நிற்கிறான்? அவங்க அம்மா தான் சொல்லியிருப்பாங்களே, நீ இதில் மட்டும் செலக்ட் ஆகலாட்டி நியூசிலாந்து போகணுன்னு. அதான் பையன் வந்து ரொம்ப வருத்தமாக காங்கிட்ட வந்து சொல்ல, காங்கும் புரியுது. டே ஏன்டா ஓவரா ஃபீல் பண்ற? நீ செலக்ட் ஆனாலும் சரி செலக்ட் ஆகலாட்டும் சரி, நீ என்னோட பாய் ஃப்ரெண்டா. நான் உன்னை வந்து பாய் ஃப்ரெண்டை ஏற்றுக்க தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு காங் சொல்ல, இதை கேட்குற மோக்கு வந்து செம ஹாப்பியாக இருக்கு. இந்த பாட்டோட பாடா இந்த மோக் பையன் வந்து கிஸ்ஸை கொடுக்கலான்னு பக்கத்தில் வரான். இருந்தாலும் காங் வந்து ரொம்ப தெளிவாக அந்த கிஸ்ஸை கொடுக்கும்போது உடல் வந்து கையை வச்சு மறைச்சிக்கிட்டான். ஆட போட ஒரு கிஸ்ஸை கொடுக்க முடியுதா அப்படின்னு இந்த மோக்கு வந்து லைட்டாக கஷ்டமாக தான் இருக்குது. சரி விடு, இதைத்தான் நீ இப்படி பண்ணிட்டு அட்லீஸ்ட் நம்ம டேட்டுக்காச்சும் போவோம்டா, கப்புள்ஸாக சேர்ந்து போவோம் என்ன, ஓகேவா அப்படின்னு மோக் கேட்க, சரி வேண்டான்னு சொன்னா அப்படியே போற அப்படின்னு காங்கும் ஒத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் என்ன, கப்புள்ஸாக சேர்ந்த பிறகு என்னெல்லாம் பண்ணுமோ அது எல்லாத்தையும் தாறுமாறா பண்ணுறாங்க. ஃபோட்டோ ஷேர் பண்ணுறாங்க, ஒன்றா சேர்ந்து வந்து டான்ஸ் ஆடுறாங்க, ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றாங்க, அப்படி இப்படின்னு வாழ்க்கையை வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்கப்பா. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் வந்து காங்க தான் கட்டுறாங்க. இவ்வளோ நேரம் பையன் ஹாப்பியாக இருந்தான், அடுத்து பாருங்க ரொம்ப சோகமாக இருக்கான். ஏன்டா அப்படி சோகமாக இருக்க அப்படின்னு 10 பொண்ணு வந்து கேட்க, அதான் வந்து நியூசிலாந்து போவோம்ல, அதை நினச்சி தான் பையன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கான். சரி ஃபீல் பண்ணக்கூடாது, என்ன ஓவரா ஃபீல் பண்ணியிருக்க அப்படின்னு 10 கேட்க, ஃபீல்லாம் பண்ணலாமா, அவன் தூரமா போறான் அப்படி இருக்காங்க. என்னோட காதல் வந்து மாறப்போகுதுன்னு எந்த அர்த்தமும் இல்லை. என்னோட காதல் வந்து எப்பயுமே அவனுக்காக காத்திருக்கும் அப்படின்னு காங்பையன் வந்து இவன் காதல் விஷயத்துல வந்து தெளிவாக தான் இருக்கான், ரொம்ப உறுதியாகவும் இருக்கான். இப்போ இந்த மோக் பையனும் பாருங்களேன், கொஞ்சம் கொஞ்சமாக மனசு தேத்திக்கிட்டு கொஞ்சம் ஸ்கூல் சப்ஜெக்டில் வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த டே பையன் வந்து இன்னும் மாறல பாருங்களேன். பொண்ணுங்கிட்ட வந்து கடலை போட்டுகிட்டே இருக்கான். இப்போ ஏதோ ஒரு பொண்ணுகிட்ட வந்து கடலை போட்டு அது பிரச்சனை ஆயிடுச்சு போல இருக்கு. ஃபோனில் சமாளிக்க முடியாமல் சமாளிக்க டக்குன்னு இந்த மோக் பையன் வர, டே எப்படியாச்சும் சமாளிச்சு விட்றா அப்படின்னு டே பையனா டக்குன்னு ஃபோனை வந்து மோக்கிட்ட கொடுக்குறான். அந்த பையனுக்கு என்ன தெரியும், அவனுக்கு வாயெல்லாம் உளருது. என்னடா சொல்ற அப்படின்னு மோக் கேட்க, ஏதாச்சும் சொல்லி தோடா அப்படின்னு டே பையன் வந்து பக்கத்துல இருந்து சிக்னல் வேற கொடுத்துட்டு இருக்கான். இந்த மோக் பையனும் சமாளிக்க முடியாம எப்படியோ சமாளிச்சிட்டான். ஏண்டா இந்த பழக்கத்தை நீ இன்னும் விட மாட்டியாடா, ஏன்டா அப்படி பண்ணியிருக்க அப்படின்னு மோக் கேட்க, என்னடா பண்ண சொல்ற, இதுக்கு முன்னாடியாச்சும் பயோஸ் இருக்காம்ல, அவன்கிட்ட போனை கொடுப்பேன், அவன் எப்படியாச்சும் சமாளிச்சு கொடுத்துருவான், அந்த நம்பிக்கையில் நான் இருந்தேன் அப்படின்னு டே வந்து சொல்ல, என்னது அந்த நம்பிக்கையில இருந்தியா, சரி இப்ப பயோஸ் எங்கடா, பயோஸ் எங்க அப்படின்னு மோக் கேட்க, ஏன் உனக்கு தெரியாதாக்கும், அவன் தான் அந்த ஐடல் காம்படிஷன்ல வந்து வின் பண்ணிட்டாம்ல அப்படின்னு டே சொல்ல, ஆனா ஆமால அப்படின்னு மோக்கு யோசிக்கிறான். சரி அவன் எப்படி இப்போ சம்மதிச்சான் அப்படின்னு மோக் கேட்க, இப்போ அதுக்கு வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த பயோஸ் வந்து நான் போக மாட்டேன்னா போகவே மாட்டேன் தான் அப்படின்னு ஒத்த கால நிக்கிறான். இங்க பாருடா, ஐடல் ஆகணும் அப்படின்னு கனவு வந்து எனக்கு மட்டும் இல்லை, எனக்கு உனக்குன்னு சேர்த்தா இருந்திருக்கு. போனா 2 சேர்ந்து போவான், இல்லாட்டி போகவே வேண்டாம், நான் இங்கே இருந்துக்கிறேன்டா அப்படின்னு போய சொல்ல, உனக்கு என்னதான பிரச்சனை, ஏன் இப்படி இருக்க, நீ போனா போயே தானே ஆகணும் அப்படின்னு டே பையனும் ரொம்ப உறுதியா இருக்கான். பாயஸ் போக மாட்டேன்னு சொல்ல, என்ன பிரச்சனை, எதுக்கு போக மாட்டேங்க அப்படின்னு டே வந்து அரட்டேன். ஏன்னா எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குடா, என்னால உன்னை விட்டு போக முடியாது அப்படின்னு இந்த பயஸ் போய் வந்து திருதுப்புன்னு ப்ரொப்போஸ் பண்ண, ஏப்பாட ஒரு வழியா சொல்லிட்டியா, நானும் எதிர்பார்த்தேன் நீ சொல்லுவேன்னு, கடைசியில எப்படியோடா சொல்லிட்ட அப்படின்னு டே பையனும் பயஸ் சொன்னதுக்கு என்னமோ சம்மதங்கிற மாதிரி பேசுறான். அது மட்டுமா ஏதோ கிசரான் கொடுக்குற மாதிரி பக்கத்துலாம் போறான். கடைசியில பார்த்தா இது எல்லாமே பயஸ் பையனோட கனவு. ஏன்டா நான் தான் கேட்டு இருக்கேன்ல, ஏன் போக மாட்டேன்னு, அதுக்கு வாயத்தோட பதில் சொல்றான் அப்படின்னு டே கேட்க, இந்த பயோஸ் பையனும் ஏதோ சமாளிக்க முடியாம சமாளிச்சுட்டு இருக்கான். இந்த பயோஸ் பையனும் பாரு, இந்த கனவு வந்து நம்ம 2த்துக்கும் ஒண்ணுதான், போனா 2 சேர்ந்து போவோம், இல்லாட்டி போக வேண்டாம் அப்படின்னு பயோஸ் பையன் வந்து ஓவரா சீனை போட, என்னடா ஓவரா சீனை போட்டு இருக்க, இங்க பாரு நீலாம் போனாதான் என்னோட ஃப்ரெண்டு, நீ போடாட்டி இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எனக்கு தேவையில்லடா அப்படின்னு இந்த டே பையன் வந்து ரொம்ப அரட்டி உருட்டி மிரட்டி அப்படிதான் இந்த பயோஸ் பையனை வந்து அனுப்பியே விட்டுருப்பான். இப்படி நடந்த கதையெல்லாம்
எல்லாத்தையும் இந்த டே பையன் வந்து மோக்கிட்ட சொல்ல, உனக்கு என்னதாண்டா பிரச்சனை, அவன்கிட்ட கொஞ்சம் சாஃப்டா பேச வேண்டியதுடா, பொலைட்டா பேசேன்டா அப்படின்னு மோக் சொல்ல, ஏண்டா நான் எப்பயுமே அவன்கிட்ட வந்து இப்படிதானே பேசுவேன், என்ன திருத்தப்புன்னு வந்து இப்படிலாம் லெசன் எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு டேயும் கேட்குறான். ஏண்டா உனக்கு புரியலையாடா, புரியலையா, அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு மோக் சொல்ல, ஆ எனக்கும் தான் அவனை பிடிக்கும் அப்படின்னு இந்த டே பையன் வந்து கேஷுவலாக எடுத்துக்கிட்டு இருக்கான். இவங்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு மோக்கு ஒன்றுமே புரியல. அந்த மோக் பையன் சொல்ல வந்தது வேற, அவனை காதலிக்கிறான்னு சொல்ல வந்திருக்கான். ஆனால் இந்த டே பையன் வந்து எப்படி எடுத்துக்கிட்டான்னா, ஒரு ஃப்ரெண்டா பிடிக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா போலக்கு. அதான் இந்த டே பையன் வந்து இப்படி கேஷுவலாக பேசியிருக்கான். சரிடா ஏதோ ஒன்று, இனிமேலாச்சும் அவன்கிட்ட பேசும்போது கொஞ்சம் பொலைட்டாக பேச பாரு அப்படின்னு சொல்லிட்டு மோக் வந்து இங்கே வந்து நிறைய கட்டிட்டான். இன்னொரு பக்கம் அதான் அந்த பயோஸ் இருக்காம்ல, அவன் கான்ட்ராக்ட்லாம் சைன் போடுற அளவுக்கு வந்துட்டான். சைன் போட்டானா என்னன்னு தெரியல. அப்படியே கட்டின அடுத்த சீன்ல வந்து இந்த மோக் பையனை தான் காட்டுறாங்க. இவனை பாருங்களேன், கேன்டீன்ல வந்து இவன் எல்லாத்துக்கும் பரிமாறிக்கிட்டு இருக்கான். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு காங் கேட்க, என்ன கேள்வி இது, என் பாய் ஃப்ரெண்ட் வேலையை வந்து நான் பார்த்து இருக்கேன், என்ன இது எப்படி இருக்கு சொல்லு பாப்போம் அப்படின்னு மோக் கேட்க, காங்குக்கு என்ன சொல்லனே தெரியல. அங்க வேற சில பொண்ணுங்க வந்து நம்ம ஹீரோஸை பார்த்தோன்னே கத்துன்னு கத்தி இருக்காங்க. அந்த பொண்ணுங்க பெரிய பிஎல் ஃபேன் போல இருக்கு. அதான் இவங்களை பார்த்தோன்னே கத்துன்னு கத்த, ஏமா கத்தி ஊரை கூட்டாதீங்க, அமைதியா இருக்கம்மா அப்படின்னு காங்க சொல்றான். கேர்ள்ஸ் நீங்க கத்துங்க, அப்போதான் எனக்கு வந்து சீரப்பா இருக்கும் அப்படின்னு இந்த மோக் பையன் வேற உசுப்பேத்தி விட்டுருக்கான். எப்பாடே உன்னால இங்கே அரிசி வச்சா அவ்வளோதான், முதலுக்கே மோசம் பண்ணிடுவேன், வா கிளம்பலான்னு காங்க வந்து எப்படியோ மோக்க வந்து வெளியே கூப்பிட்டு வந்துட்டான். வந்தவன் தனியா வரல போல இருக்கு. டே இருக்காம்ல அவனும் வந்திருக்கான். டே வந்து நினைச்சு மோக்க வந்து கடுப்பா இருக்கான். ஏண்டா உன்னை யார வர சொன்னது அப்படி மோக்கு வந்து ரொம்ப கடுப்பா இருக்க. என்னடா இது, ஃப்ரெண்டா போயிட்டோம், பயோஸ் வேற அங்க போயிட்டான், எனக்குன்னு ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்க யார் இருக்காங்க, நீ தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டே போய் வந்து 3 பிளேட்டை உள்ள முழுங்கிட்டான். காங்க இதெல்லாம் கேட்க மாட்டியா, பாரு எப்படி வெளுத்து கட்டுறான்னு, இவன்லாம் உள்ள சேர்க்காது அப்படின்னு மோக் சொல்ல, எப்ப பசிக்குன்னு தான் சாப்பிட்றான் உடம்பா அப்படின்னு காங்க சொல்ல, இவனுக்குலாம் பசிக்குன்னு நீ கொடுத்தீங்கன்னா அண்டா சோறு கொடுக்கணும், பாரு எப்படி திங்கிறான் பாரு அப்படின்னு மோக் வந்து திட்டிக்கிட்டு இருக்கான். இதை பத்திலாம் இந்த டேப்பை வந்து கண்டுக்கவே மாட்டிக்கான். அவன் நாட்டுக்கான வேலை உண்டு, சாப்பாடு உண்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். எப்படி நீ வந்து இவங்கிட்டலாம் ஒட்டிக்கிட்டு இருக்க, எப்ப பார்த்தாலும் பாரு ஏதோ பசைய ஒட்ட வச்ச மாதிரி உன் பக்கத்துலயே ஒட்டிக்கிட்டு இருக்கான், எப்படி நீ வந்து இவன் டார்ச்சர்லாம் தாங்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு டேயும் காங்கிட்ட கேட்க, பரவாயில்ல இதுவும் நல்லா தான் இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கதான் செய்யுதுன்னு காங் வந்து மோக் என்ன பண்ணாலும் ரசிக்கிறான்ப்பா, பாரு இவனுக்கு இப்படி ஒரு பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு டேயும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். பயோஸும் இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும் போதே அந்த பயோஸ் பையன் வந்துட்டான். டேய் நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு சுத்தி முத்தி எல்லா பசங்களும் விசாரிக்க, இந்த பயோஸ் பையன் வந்து ஒரு ஃபிளாஷ்பேக்கை ஸ்டார்ட் பண்றான். கான்ட்ராக்ட்ல சைன் போட போயிருப்பான், ஆனா சைன்லாம் போட்டிருக்க மாட்டான். அவனாட்டுக்கு வேகமா எந்திச்சு வெளியே வந்துட்டான். தம்பி என்னப்பா ஆச்சு உனக்கு அப்படின்னு சங் வந்து விசாரிக்க, சார் நாங்கள் கலந்துக்க வந்தது 3 பேர், நான் மட்டும் தான் செலக்ட் ஆயிருக்கேன், இது எனக்கு என்னமோ சரின்னு படல, போனா 3 பேர் இல்லாட்டி வேண்டாம் சார் அப்படின்னு இந்த பாய்ஸ் பையன் வந்து இவ்வளோ தெளிவா பேச, அந்த சங் வந்து என்ன நினைச்சான்னு தெரியல. சரிப்பா அந்த பசங்க எதுவும் கூட 2 பசங்க வந்தாங்களே, அந்த பசங்களுக்கும் வேணா இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன்ப்பா, அந்த பசங்க நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா வேணா நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சங் சொல்ல, இதை கேட்குற பாய்ஸ்க்கு வந்து அவ்வளோ ஹாப்பி. இப்ப நடந்த கதை எல்லாத்தையும் மோக்கிட்டே டே கிட்டே சொல்ல, அவங்களுக்கு அதை விட ஹாப்பி, நமக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சிச்சான்னு பசங்க செம்ம ஹாப்பில இருக்காங்க. பசங்க எப்படியோ ராத்திரியும் பகலுமா ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ள நுழைஞ்சிட்டாங்க. 3 பேருமே இப்போ வந்து செலக்ட் ஆயிட்டாங்க. மச்சி இதை கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணி ஆகணும்டா, வாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போகலாம் அப்படின்னு டே கூப்பிட, ஏண்டா ஒன்னா சேர்ந்து போக என்ன கோயிலுக்கு போறோம், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நாங்கள் 2 லவர்ஸ் தான் மாறிட்டோம், நாங்கள் 2 தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம், இப்போ என்ன நீங்க சேர்ந்து போங்களேன் அப்படின்னு மோக் பையனா டேயும் பயோஸையும் தனியா கழட்டி விடுறான். இவன் எதுக்காக தனியா கழட்டி விடுறான்னா, அவங்க 2 பேரும் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணா ஏதாச்சும் லவ் டெவலப் ஆகும்ல, அதுக்காக தான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த டே பையன் வந்து முன்னாடி போக, டே என்னடா இது அவன் முன்னாடியே போயிருக்க, இங்க வா அப்படின்னு பயோஸை கூப்பிட்டு, இங்க பாரு தனியா இருக்க சான்ஸ் கிடைச்சிருக்கு, இப்பயாச்சும் எப்படியாச்சும் லவ் ப்ரப்போஸ் பண்ணிருடா அப்படின்னு இந்த மோக் பையன் வந்து பயோஸுக்கு வந்து அட்வைஸ்லாம் பண்றான். அந்த பயோஸ் பையனுக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு, எப்படி சொல்றதுன்னு தெரியலையே அப்படின்னு அவன் தர
வாயால சொல்லி ஆகணும் அப்படின்னு மோக் போய் வேற மொக்க காமெடி பண்ணியிருக்கான். ஏண்டா என்ன முன்னாடி போக சொல்லிட்டு 2 பேரும் ரெண்டா குசு குசுன்னு பேசிக்கிறீங்க, என்ன என்னை பத்தி ஏதாச்சும் புரணி பேசுறீங்களா என்ன அப்படின்னு டே வந்து கேட்க, ஐயா உன்னை பத்தி எதுவும் பேசலையப்பா, எப்பா பயோஸ் கிளம்புப்பா அப்படின்னு இந்த மோக் பையனும் பயோஸை அனுப்பி வச்சிட்டான். பயோஸ்லாம் அனுப்பி வச்சுட்டு இந்த மோக் பையன் வந்து வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். பாத்தியா இப்ப எப்படியே நான் உள்ள நுழைஞ்சிட்டேன், உன் பாய் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரியே சொன்னவாக காப்பாத்திட்டான், எங்க எனக்கு அதுக்காக ஒரு ரிட்டர்ன் கிஃப்டா ஏதாச்சும் கொடு பாப்போம் அப்படின்னு மோக் கேட்க, இதை வேற கொடுக்கணுமா அப்படின்னு காங் யோசிக்க, பரவாயில்ல நீ கொடுக்கலாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் கண்ணத்தை உன் முதல் பகலில் கொண்டு போறேன்னு மோக் வந்து என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் அந்த 10 பொண்ணு பார்த்துட்டு கத்திக்கிட்டு இருக்கா, ஏமா அமைதியா தான் இதேம்மா அப்படின்னு காண சொன்னாலும் அந்த பொண்ணு கேட்குறமா இல்லை, எப்பா நான் கேள்விப்பட்டேன்ப்பா நீ செலக்ட் ஆயிட்டியாமே, ஒரு ஆட்டோகிராஃப்லாம் போட்டு கொடுப்பா, பெரிய ஆள் ஆயிட்டா ஆட்டோகிராஃப்லாம் கிடைக்குமா, கிடைக்காதுல, இப்பயே போட்டு கொடு அப்படின்னு இந்த 10 பொண்ணு சொல்ல, ஏமா ஓர சீனை போட்டு இருக்கேன், நான் இப்ப இருக்க மாதிரி தான் எப்பயுமே இருப்பேன் அப்படின்னு மோக் சொல்றான். தெரியும் எல்லா பசங்களும் ஸ்டார்டிங்ல இப்படிதான் சொல்லுவீங்க, சரி நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்களே, இந்த விஷயம் ஊர் உலகத்துலாம் தெரிஞ்சா என்ன ஆகுறது அப்படின்னு 10 பொண்ணு வந்து இப்படி சொல்ல, ஆமா இந்த பொண்ணு சொல்றதும் கரெக்ட் தான்டா, இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள போயிட்டாலே லவ்வர்ஸ் ஃபேமிலி இந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சாலே ஃபியூச்சர்ல வந்து ஏதாச்சும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு, உனக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லு, இல்லாட்டி நீ சொல்லணும்னு அவசியமே இல்லடா, நான் எதை பத்தியும் யோசிக்கவே மாட்டேன் அப்படின்னு காங் வந்து மோக் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கான். எப்பாடே யாரா நீங்க இப்படி உருகி லவ் பண்றீங்களேடா அப்படின்னு இதெல்லாம் பாக்குற டென்னுக்கு வந்து லைட்டா கொஞ்சம் காண்டா இருந்தாலும் அந்த பொண்ணும் ஹாப்பியா தான் இருக்கா. இங்கிட்டு பயோஸ் மோக் வந்து செலிப்ரேட் பண்ண வந்தாங்களே, அதுல இந்த டே பையனை பாருங்களேன், ஃபியூச்சர்ல பெரிய ஆயிட்டா ஆட்டோகிராஃப்லாம் போட்டுக்கணும்ல, ஆட்டோகிராஃப் போடுறது எப்படின்னு ரொம்ப வெறித்தனமா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான். பாரு நான்லாம் வெறித்தனமா ப்ராக்டிஸ் பண்றேன், உனக்கு என்னடா நீ ப்ராக்டிஸ் பண்றா அப்படின்னு பயோஸ் கிட்டையும் பேப்பர்லாம் கொடுக்குறான். பயோஸ் என்ன பண்றானா, எனக்கு உன்னை வந்து ஃப்ரெண்டா மட்டும் இல்ல அதையும் தாண்டி ரொம்ப பிடிக்கும்னு அவன் பேப்பர்லாம் எழுதி வச்சிருக்கான். என்னடா ஆட்டோகிராஃப்லாம் போட்டியா, நான் பார்க்கலாமா அப்படின்னு டே வந்து ரொம்ப ஆர்வம் பார்க்க வர, ஐயோ எழுது இதெல்லாம் நீ பார்க்கக்கூடாது அப்படின்னு பயோஸ் போய் வந்து அந்த பேப்பரை கிழிச்சு எடுத்துட்டு அவனுக்கு போய்கிட்டு இருக்கான். என்னாச்சு இப்படி போறான்னு டேக்கு ஒண்ணுமே புரியலப்பா. இப்படியே நாட்களும் ஓடுது, இவனோட ஸ்கூல் லைஃபும் முடிஞ்சே போச்சு. அதான் தாய்லாந்துலாம் ஸ்கூல் முடிச்சிட்டாங்கன்னா அவங்களோட ட்ரெஸ்ல வந்து ஏதாச்சும் எழுதி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி டேக்கு அப்புறம் பயோஸ்க்குலாம் ஏகப்பட்டது எழுதி கொடுத்துருக்காங்க, எல்லாரும் எழுதி கொடுத்துருக்காங்க. உனக்கு என்னடா பிரச்சனை, நீ ஏதாச்சும் எழுதி கூடேன்டா அப்படின்னு டே வந்து பயோஸ் கிட்ட கேட்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு பயோஸ் பையன் வந்து இப்படியே பேசியிருக்கேன், நீ இப்படி தானே பேசுவ நான் கிளம்புறேன்னு இந்த டே பையன் வந்து ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு ஃபுட்பால் ஆட போயிட்டான்ப்பா. அவன்கிட்ட போன கேப்ல பயோஸ் என்ன பண்றானா, அவன் ட்ரெஸ்ல வந்து எதையும் எழுதிக்கிட்டு இருக்கான். டே தெரியும்டா நீ எழுதுவேன்னு, என்ன எழுதியிருக்க நான் பார்க்கணுமே அப்படின்னு டே பையன் வந்து ட்ரெஸ்ஸை வாங்க போறான். பயோஸ் கொடுக்க முடியும், இருந்தாலும் டே பையன் வந்து அதை எப்படியோ பிடுங்கி பார்த்துட்டான். அதெல்லாம் பயோஸ் வந்து என்ன தெரியும் எழுதி வச்சிருக்கான், எனக்கு உன்னை வந்து ஃப்ரெண்டா மட்டும் இல்ல அதையும் தாண்டி ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு பயோஸ் வந்து ப்ரப்போஸ் பண்ற மாதிரி எழுதி வச்சிருக்கான். இதை பார்த்தா இந்த டே பையன் வந்து ஷாக்ல இருக்கான்ப்பா. டே பையன் என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன் வந்து மோக் காங்க தான் காட்டுறாங்க. இந்த மோக் பையன் வந்து எப்ப பார்த்தாலும் ரொமான்டிக் மோட்லயே இருக்கான் போல இருக்கு. காங்கிட்ட வந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப காங் வேற பாங்களே ஒரு ஹாப்பியான விஷயம் சொல்றான், அவனுக்கு யூனிவர்சிட்டியில வந்து சீட் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்ல, அதுவும் பேங்காக்கு. அப்ப இவங்க 2 பேரும் ஒரே சிட்டில இருப்பாங்கல்ல, அதை நினைச்சு இவங்க 2 பேத்துக்கும் செம ஹாப்பியா இருக்கு. இது மட்டுமா, இந்த காங் பையன் வந்து பேப்பர்ல வந்து ஹார்டின்லாம் போட்டு கொடுத்து, என் லவ் வந்து முழுமையா உனக்காக மட்டும்தான் அப்படின்னு காங் வந்து மோக்கிட்ட வந்து ப்ரொபோஸ்லாம் பண்ண, மோக் பையன் ஹெவியா இம்ப்ரெஸ் ஆயிட்டான். வேற என்ன, இப்போதான் 2 பேத்துக்கு நல்ல வந்து ப்ராப்பரா ஒரு கிஸ்ஸின் வந்து நடக்குது. இவங்க வாழ்க்கை என்னவோ ரொம்ப ஜாலியா அமர்க்காலமா தான் போயிட்டு இருக்கு. இந்த கதையோட செகண்ட் ஹீரோஸ் அவங்க கதை தான் ரொம்ப போரிங்கா போற மாதிரி போயிட்டு இருக்குப்பா. இந்த பயோஸ் பையன் வந்து லவ்வெல்லாம் சொல்லிட்டான். இதை கேட்குற டேக்கு வந்து ஷாக்கா இருக்கு. இவன் இன்னும் அந்த ஷாக்ல இருந்து மீண்டு வரல போல இருக்கு. டே அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாவாச்சும் இருக்கலாம்டா அப்படின்னு இந்த பயோஸ் பையன் வந்து கீழே இறங்கி வந்து பேசிலாம் பாக்குறான். டே பையனா கண்டுக்காம
அவனுக்கும் போயிட்டான். ஐயோ தப்புன்ட்டோமோ, மன்னிப்பு கேட்கணுமோ அப்படின்னு பயோஸ்க்கு வந்து தோணுது. ஃபோன்லாம் எடுத்து டைப்லாம் பண்ணிட்டான். அதுக்குள்ளே இருந்து பாருங்களேன், அந்த ஐடியல் கம்பெனிக்குள்ள அங்கேருந்து மெசேஜ் வந்திருக்கு. தம்பிகளா பெட்டி படிக்கலாம் கட்டிட்டு எல்லாரும் சிட்டிக்கு வாங்கப்பா அப்படின்னு மெசேஜ் வர. சரி இப்போ எதுக்கு மெசேஜ்லாம் அனுப்பிக்கிட்டுன்னு பயோஸ் பையனும் அதை வந்து பெருசாக கண்டுக்கல. டே பையனும் இப்போ வந்து அந்த கம்பெனிக்கு போகணும் அப்படின்றதான் ரொம்ப குறியா இருக்கான். இன்னொரு பக்கம் என்னன்னா, இந்த மோக் பையன் வந்து மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு அவனும் கிளம்பி ரெடியா இருக்கான். என்னடா இது, நீ வரும்போது என்ன இவ்வளோ திங்ஸா கொண்டு வந்த, இப்போ என்ன இவ்வளோ திங்ஸ் இருக்கு, தேவையான மட்டும் எடுத்து போக வேண்டியதானே அப்படின்னு டென் சொல்ல. கரெக்டு தான், ஏப்பா தேவையானது மட்டும் என்னது, அப்போ நான் மட்டும் தானே. காங்க என்ன வேணா பேக் பண்ண வந்து ஹெல்ப் பண்றியா அப்படின்னு மூக் கேட்க. பண்ணிட்டா போச்சு அப்படின்னு காங்க என்ன பண்ணனா மூக்கை வந்து அலையக்கா தூக்கிட்டு இருக்கான். ஏன்டா அப்படிலாம் பண்ணிருக்கீங்க, எப்ப பார்த்தா ரொமான்டிக் மோட்ல தான் இருப்பீங்களா, கொஞ்சம் நார்மல் மோடுக்கு வாங்கடா அப்படின்னு டென் பொண்ணு வந்து அரட்டிக்கிட்டு இருக்கா. இந்த நேரம் கசின் வந்துட்டாங்க. என்னப்பா நீ இந்த பக்கம் அப்படின்னு மோக் விசாரிக்க. உங்களை பிக்கப் பண்ணி கூட்டு போறதே நான் தான்டா அப்படின்னு கசின் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இவன் தான் என் பாய் ஃப்ரெண்டு காங்க அப்படின்னு மோக் வந்து அறிவுப்படுத்தி வைக்க வர. எப்பா இந்த விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும், வாங்க வாங்க கிளம்பலாம் அப்படின்னு எப்படியோ கசின் வந்து இவங்க தங்க போற இடத்துக்கு வந்து கூட்டு போயிட்டாங்க. அங்க பாருங்க மோக்கோட அம்மாவும் இருக்காங்க. அப்புறமா இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு இந்த மோக் பையன் சொல்ல வர. தெரியும் தெரியும் எல்லாம் நல்லா தெரியும்டா அப்படின்னு அம்மா சொல்றாங்க. உங்களுக்கு எப்படிமோ தெரியும் அப்படின்னு மோக்கு வந்து கேட்க. அதான் அன்னைக்கு நீங்க சேர்ந்து ஏதோ டான்ஸ்லாம் ஆடினீங்களேப்பா, அதை கூட நீ வந்து சோசியல் மீடியாலாம் அப்லோட் பண்ணியே, அது என்ன நான் பார்க்கல நினைக்கிறியா, அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். இங்கே பாரு செலக்ட் ஆகிட்டே அப்படின்றதுக்காக படிப்புல கான்சென்ட்ரேஷன் பண்ணாம இருக்கக்கூடாது, படிப்பு முக்கியம்தான் அப்படின்னு இந்த மோக்கோட அம்மா வந்து கொஞ்சம் அரட்டி விட்டு அவங்க வெளியே கிளம்பிட்டாங்க. கசின் தான் வழி கூட வராரு. இந்த மோக்கோட அம்மா இருக்காங்களே, அவங்க உள்ள என்னமோ நல்லா சிரிச்சு பேசினாங்க. வெளியே போகும்போது ஃபேஸே சரியில்லை. ஆண்டி என்ன பிரச்சனை அப்படின்னு கசின் வந்து விசாரிக்க. எப்பா எனக்கு என்னமோ லைட்டா கொஞ்சம் மனசு உறுத்துற மாதிரி இருக்குப்பா, ஏதோ கொஞ்சம் தப்பா இருக்க மாதிரி இருக்குப்பா, நீ இதை பத்தி பேசியே ஆகணும் அப்படின்னு ஆண்டி வந்து ஏதோ ஒரு விஷயத்த பத்தி கசினை விட்டு மோக்கிட்ட பேச சொல்றாங்க. அப்படிங்கிற விஷயம் கசினுக்கு நல்லாவே புரியுது. எதை பத்தி ஆண்டி பேச சொல்றீங்க அப்படின்னு கசினும் கேட்குறாங்க. இந்த சீன் அப்படியே கட் ஆகி நம்ம ஹீரோஸ் தான் காட்டுறாங்க. இந்த மோப்பையன் வந்து எட்ட இருக்க போய் பாருங்களேன், ரொமான்ஸ் சீன் வந்து அள்ளி அள்ளி தெளிப்பான். இப்போ வேற பாருங்க ரெண்டு பேரும் பக்கத்துல இருக்காங்க. மோக் சும்மாவா இருப்பான், காங் பக்கத்துல வந்து என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். இவங்க இன்னத்துக்கு நல்லா வந்து ரொமான்ஸ் வந்து ஆறா ஓடிக்கிட்டு இருக்கு. பாவம் காங்க் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே முடியல போல இருக்கு. அந்த பையன் வந்து வேகமாக எதிர்ச்சுட்டான். ஐயோ தப்புன்ட்டோமோ அப்படின்னு மோக்கு வந்து லைட்டாக கில்ட்டாக ஃபீல் ஆகி, சாரிடா கொஞ்சம் அத்துமீறிட்டேன் அப்படின்னு மோக்கு வந்து சாரி கேட்க. டே நீ சாரி கேட்கணும்னு அவசியமே இல்லை, ஆக்சுவலாக எனக்கு தான் லைட்டாக ஷையாக ஃபீல் ஆயிடுச்சு, அதான் நான் அப்படி இருந்துச்சுட்டேன்னு காங்கும் சமாளித்து பேசிக்கிட்டு இருக்கான். இப்படி இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போதே இந்த இடத்துக்குள்ள வந்து கசின் வர்றாரு. வந்தவர், எப்பா மோக்கு உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு கசின் சொல்ல. காங்கு புரியுது, அந்த பையன் எஞ்சி போயிட்டான், என்ன பேசணும் அப்படின்னு மோக் கேட்க. ஏண்டா நீ தான் வந்து ஐடல் ஆக போறடா, ஃபேமஸ் ஆக போற, இந்த நேரத்தில் போய் இப்படிப்பட்ட வீடியோ வந்து சோஷியல் மீடியாவில் வந்து அப்லோட் பண்ணலாமா, தப்பு தானே, ஏன்டா அப்படி பண்ணியிருக்க அப்படின்னு கசின் கேட்க. எதை பற்றி பேசுறீங்க அப்படின்னு மோக் வந்து ஒன்றுமே புரியல. ஏன்டா புரியாம இருக்க, நீ ஐடல் ஆகணும்னா இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பு அது இதுன்னு எதுலையுமே இருக்கக்கூடாதா, அதுலேயும் முக்கியமாக பாரு நீ காங் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் சோஷியல் மீடியாவில் போட்டிருக்க, அதை டெலிட் பண்ணு, ஃபியூச்சரில் ஏதாச்சும் பாதிப்பு வந்துட போகுது அப்படின்னு கசின் வந்து வார்னிங்லாம் கொடுக்குறாங்க. இந்த மோக் பையனோட காதில் வந்து எதுவுமே ஏற மாட்டேக்கு. இதில் என்ன பிரச்சனை இருக்கு, நான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து சேர்ந்து டான்ஸ் ஆடுற மாதிரி போட்டிருக்கேன், எல்லாருமே யூஸ்வலாக போடுறது தானே, இதெல்லாம் எந்த பிரச்சனையும் ஆகாதுங்க அப்படின்னு இந்த மோக் பையன் வந்து அவன் பிடிச்ச முயலுக்கு 3 காலங்கிற மாதிரியே கசின் கிட்ட வந்து இப்படியே பேசியிருக்கான். கசினுக்கு என்ன சொல்லனே தெரிலப்பா. இந்த மோக் பையன் வந்து கசின் கிட்ட இப்படி ஆர்குலாம் பண்ணிட்டு காங் கிட்ட என்னமோ நல்ல ரொமான்டிக்கா நல்லா தான் பேசியிருக்கான். இவங்களுக்குள்ள வந்து டே பை டே வந்து ரொமான்ஸ் வந்து டெவலப் ஆகி போய்கிட்டு தான் இருக்கு. இந்த கதையோட செகண்ட் ஹீரோஸ் அவங்க தான் பாருங்க மூஞ்ச கொடுத்து கூட பேச மாட்டேங்க, ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு பக்கம் வந்து திரும்பியே இருக்காங்க. இந்த டே பையனுக்கு வந்து மனசு கேட்கல போல இருக்கு. டே பயோஸ், அன்னைக்கு நீ என்ன சொன்ன, அட்லீஸ்ட் ஃப்ரெண்டாவாச்சும் இருப்போம்னு சொன்னீல, அதுவாச்சும் இருப்போம்டா அப்படின்னு இந்த டே பையன் வந்து பயோஸ் கிட்ட சொல்ல. சரி ஃப்ரெண்டாவே இருப்போன்னு பயோஸ் பையனும் டே கிட்ட வந்து கொஞ்சம் ஒத்து போறான். இந்த டே பையன் பாருங்களேன் வேனில் போகும்போது அப்படியே தூங்க, பயோஸ் தான் அவனை வந்து அப்படியே அரவணைச்சு தூங்கலாம் வைக்கிறான். பயோஸ் இந்த அளவுக்கு உருகி லவ் பண்றான். டேக்கு வந்து ஏன் தான் தெரில பயோஸோட லவ் வந்து புரிய மாட்டேங்குன்னு.
இங்கிட்டு ஃபர்ஸ்ட் இயர்ஸ் இருக்காங்களே அவங்க எப்படியோ அந்த கம்பெனிக்கு அடிச்சு பிடிச்சி வந்துட்டாங்க. வர்றதுக்கு முன்னாடியே இந்த மோக் பையனை பாருங்களேன், காங்க் வந்து ஹக்லாம் கொடுத்து எனக்கு எனர்ஜி தேவையில்லை அதனால ஹக் எடுத்துக்கிறேன் அப்படி இப்படின்னு பேசி விட்டு அவன் உள்ள போறான். இந்த மாதிரி இவங்க ரெண்டு ஹக் பண்ற எல்லாத்தையும் சங்கு இருக்காமல அவன் பார்த்துட்டான். என்னது இது, இவன் கம்பெனிக்குள்ளே இப்படி பண்ணியிருக்காங்க, இது தப்பாச்சே அப்படின்னு சங்குக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த சங் என்ன பண்றான்னா காங் வந்து தனியா ரெஸ்ட் ரூம் போயிருக்காம்ல அவங்கிட்ட போய், ஆமா இப்போ ஒரு பையன்கிட்ட வந்து ரொம்ப ஒட்டி உறவாடி ஹக் பண்ணி எதோ பண்ணிக்கிறீங்களே, என்ன ஏதாச்சும் லவர்ஸா இல்ல ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு லைட்டா இந்த சங்க் பையன் வந்து விசாரிக்க ஆரம்பிக்க, காங் கொஞ்சம் தெளிவான பையன்தான்ப்பா, அது நாங்கள் ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆனால் வழி அனுப்பிவிட வந்தேன்னு காங் வந்து ஏன் அப்படியோ சமாளிச்சிட்டான், ஃப்ரெண்டாக இருக்க வரைக்கும் மட்டும் நல்லது, இதை தாண்டி போச்சுன்னா பார்த்துக்கோங்க அப்படின்னு சாங் வந்து காங்கிட்ட வந்து இப்படி பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆஃபீஸ்க்குள்ளேயே வந்துட்டாங்க. ஆஃபீஸ்க்குள்ளே வந்து ஒரு 10 பேர் செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்களே அவங்களுக்குள்ள வந்து மீட்டிங் வந்து போட்டுருக்காங்க. இதுலேருந்து ஒரு 2 பேரோ ஒரு 3 பேரோ ஒருத்தரோ அப்படி ஏதாச்சும் கொஞ்சம் பேர் தான் செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு பையன் மட்டும் பிரச்சனை பண்ணுறதுக்குனே இருப்பான் போல இருக்கு. ஆமாம் நீங்கள் எப்படி எங்களை வந்து செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு அந்த பையன் கேட்க, என்னது இது ஜட்ஜஸோட ஓட்டு அப்புறம் இந்த ஆடியன்ஸோட ஓட்டு அதை வச்சு தான் செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்களும் பதில் சொல்லிட்டாங்க. சரி எல்லாம் சரிதாங்க, இந்த நெப்போட்டிசம் அவங்களே அது இங்கே இருக்கான் அப்படின்னு இந்த பையன் வந்து குத்தி காட்டி பேசியிருக்கான். அதான்ப்பா மோக்க இருக்காங்களே மோக்க பார்த்து தான் குத்தி காட்டி பேசியிருக்கான். மோக்கோடாமோ இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே தானே இருக்காங்க, அதான் நெப்போட்டிசம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து அந்த பையன் வந்து மோக்க பார்த்து யூஸ் பண்ணியிருக்கான். அது மூக்குக்கும் லைட்டாக புரியுது. என்னடா உனக்கு அவனுக்கு தெரியுமா என்ன அப்படின்னு டே கேட்க, எனக்கு என்னடா அவனுக்கு தெரியும், அவனுக்கு என்ன காண்டோ அப்படின்னு மோக் பையன் வந்து அந்த பையன்லாம் கண்டுக்கல அப்படியே தட்டி விட்டான். இன்னொரு பக்கம் வந்து காங்க வந்து கசின் மீட் பண்ண வந்திருக்காங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசியே ஆகணும்ப்பா, இந்த மோக் பையன் தான் என்ன பண்ற ஏது பண்றோன்னு தெரியாம என்னென்னமோ பண்ணியிருக்கான், இந்த விஷயத்த பத்தி நீ தான் அவன்கிட்ட பேசணும் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் கசின் வந்து காங்கிட்ட வந்து விழாவறியா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. காங் வந்து கொஞ்சம் பொறுப்பான பையன் தான்ப்பா, இவன் சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டான். இங்கிட்ட ஆடிஷன்ல பார்க்கணுமே, ஆடிஷன்ல வந்து நம்ம மோக்கு பயோஸு இவங்க ரெண்டு பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா தான் பண்ணுறாங்க. டேயோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து முன்ன பின்னு ரொம்ப அடி வாங்குது. அந்த பையனை பாருங்களேன், சி கிரேடு அந்த மாதிரி தான் வாங்கியிருக்கான். மோக்கு பயோஸு அவங்க ரெண்டு ஏ கிரேடுன்னு கொஞ்சம் சேஃப் ஜோனில் தான் இருக்காங்க. டே பையன் வந்து ரொம்ப அப்செட்டாகவே இருக்கான். என்னடா என்ன ஆச்சு, உன் ஸ்கோர் தான் என்ன அப்படின்னு மோக் கேட்க, அவனும் ஸ்கோரை காட்டுறான் சி கிரேடு அப்படின்னு டே வந்து ரொம்ப டல்லாக பேசியிருக்கான். அந்த டே பையனுக்கு வந்து மோக்கோட ஸ்கோர்லாம் பார்க்கும்போது ஹாப்பியாக தான் இருக்குது. இருந்தாலும் நாம் வந்து இவ்வளோ கீழே வாங்கியிருக்கோமே அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. சரி வருத்தப்படாத, இன்னும் ஏகப்பட்ட ரவுண்ட் இருக்குல்ல, எப்படியாச்சும் உள்ளே போயிடலாம் அப்படின்னு மோக்கு வந்து எப்படியோ டே வந்து சமாதானப்படுத்தி வெளியே கூட்டு வந்துட்டு இருக்கான். இந்த நேரம் பிரச்சனைக்குன்னு ஒரு பையன் இருக்காம்ல, அதான் அப்புறம் கூட நெப்போட்டிசம் அப்படிங்கிற வார்த்தையை கூட யூஸ் பண்ணிப்போம்ல, அந்த பையனா மோக்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுற மாதிரியே பேசியிருக்கான். என்னங்கடா இது, எப்போ பார்த்தாலும் நீங்கள் ரெண்டு சேர்ந்து சுற்றி இருக்கீங்க, என்ன உங்கள் ரெண்டுத்துக்கும் வந்து ஏதாச்சும் ஓடுதான் என்ன அப்படின்னு அந்த பையன் வந்து மோக்கையும் டேயும் சேர்த்து வச்சு பேசியிருக்கான். உனக்கு என்ன தானே பிரச்சனை, அப்புறம் கூட பாரு ஆடிஷனில் கூட எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்த, உனக்கு என்ன தானே பிரச்சனை அப்படின்னு டே வந்து அந்த பையன்கிட்ட வந்து சண்டைக்கு போயிருக்கான். டே என்னடா பண்ணியிருக்க, சண்டை போடுறதே தப்பு, அதே கம்பெனிக்குள்ளேயே வச்சு போட்டோன்னா அவ்வளோதான், எல்லாருடைய வாழ்க்கையும் போயிடும், தள்ளி போடா அப்படின்னு மோக் தான் எப்படியோ டே வந்து தள்ளி வச்சு இருக்கான். இருந்தாலும் பாருங்களேன், அந்த புதுசா வந்த பையன் அவன் மாவச்சிட்டு சும்மா இல்லாம நீங்களாம் ஏமாத்துறான், ஏன் மார்க்க பாருங்க ஃபுல்லா எல்லாத்துலயும் ஏ நான் தாண்டா உள்ள போறேன், நெப்போட்டிசத்துக்குலாம் வேலையே இல்லை அப்படின்னு அவனாட்டுக்கு ஓவரா பேசிவிட்டு போய்கிட்டு இருக்கான். உனக்கு இருக்குடா அப்படின்னு மோக்கு வந்து மனசுல மட்டும் நினைச்சுக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் டே தான் ரொம்ப கோவப்பட்டு இருக்கான். ஏண்டா உனக்கு என்னதாண்டா பிரச்சனை அப்படின்னு மோக்கு வந்து எப்படியோ டே வந்து தனியா கூப்பிட்டு வந்து, ஆமா எதுக்கு இப்ப நீ வந்து எடுத்ததுக்கெல்லாம் கோவப்பட்டு இருக்க, உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு மோக்கு வந்து டே கிட்ட விசாரிக்க, அந்த பயஸ் பையனை பாரு என்கிட்ட சரியா கூட பேச முடியும், ஆனா அந்த சங்கு அவன்கிட்ட நல்லா பேசுறான் அப்படின்னு டே வந்து ஓவரா எமோஷன் ஆக, இப்போதான் நான் புரியுது உன் பிரச்சனைக்கான காரணம் என்னண்டு. டே எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு, இதுக்கு பேர் தாண்டா ஜலஸ் அப்படின்னு மோக் சொல்ல, என்னது ஜலஸா அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, இத்தனை நாள் ஒன்று இருந்திருக்கும், திடீர்னு என்ன விட்டு போயிட்டா எனக்கு ஒரு மாதிரி தானே இருக்கும், என் ஃப்ரெண்டை இழந்ததை நினச்சி எனக்கு கொஞ்சம் பொசிட்டிவாக இருக்கு, அவ்வளோதான், மற்றபடிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு டே வந்து ஓவரா சமாளிக்க,
இங்க பாரு ஓவரால சமாளிக்காத, மீசையில மண் ஓட்டிருச்சு, ஒத்துக்கோடா ஒத்துக்கோ, உனக்கு அவனா பிடிச்சிருக்கு, உன் மனசுகிட்ட நீயே கேள்வியை கேட்டுக்கோ அப்படின்னு எப்படியும் இந்த மூப்பை வந்து டேயோட மனசை லைட்டா மாத்த பாக்குறான். பாப்போம் டேயோட மனசு மாறுதா இல்லையான்னு. அப்படியே அப்படி அரசியலில் வந்து இப்போ டேயும் பயசோ ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காங்களே, அதனால கம்பெனிலேருந்து இவளுக்காக வந்து ஒரு ரூம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பயோஸ் என்ன பண்ணுறான்னா, நான் வந்து மேலே உள்ள பெட் எடுத்துக்கிறேன்னு அந்த பையன் மேலே ஏற போக, என்னது நீ மேலே போறியா, இல்லை இல்லை என்ன மேலே உள்ள பெட் வேணும் அப்படின்னு டே வந்து தடுக்க போக, என்னடா தடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு இவங்க இடத்துல வந்து லைட்டாக ஆர்கியூமெண்ட் வந்து வர்ற மாதிரி இருக்கு. அந்த ஆர்கியூமெண்ட் பாருங்களேன், கடைசியில் மேலே ஏற போனான பயோஸு அவன் தடுக்கி டே மேலேயே விழுந்துட்டான். இப்போதான் இவங்களுக்குள்ள வந்து லைட்டா ரொமான்டிக் சீனே டெவலப் ஆகிற மாதிரி இருக்கு. பார்ப்போம் அடுத்த எபிசோட்ல சேர்றாங்களா இல்லையான்னு. இன்னொரு பக்கம் வந்து காங் என்ன பண்றான்னா, மோக்கிட்ட வந்து தெளிவா சொல்றான், இங்க பாரு நீ இப்படிலாம் ஆக போற, இந்த நேரத்துல போய் சோசியல் மீடியால போய் நீயும் நானும் சேர்ந்து இருக்க மாதிரி வீடியோலாம் போற வந்து ரொம்ப தப்பு, அதை டெலிட் பண்ணி விட்டுரு அப்படின்னு காங் போய் வந்து பொறுப்பாதான் பேசுறான். மோக் பையன் காதல எதுவுமே ஏற மாட்டேங்கி, என்னடா இது எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி இதையே திருப்பி திருப்பி சொல்லியிருக்கீங்க, ஏன் அப்லோட் பண்ணா என்னதான் தப்பு அப்படின்னு மோக் பையன் வந்து இப்படிலாம் ஆர்கியூ பண்ணியிருக்கான். இவன் காங் சொல்றத கூட கேட்க மாட்டேங்கப்பா. ஸ்ட்ரெயிட்டா இந்த மோக் பையன் வந்து அடுத்து எங்க போறான்னா கசினை தான் பார்க்க போறான். ஹே கசினு, நீ என்னத்தை காங்கிட்ட வந்து சொல்லி வச்ச, என்கிட்ட சொன்னதை எதுக்காக காங்கிட்ட சொன்ன அப்படின்னு மோக் வந்து கசின்கிட்ட வந்து சண்டை போட்டு இருக்கான். ஏன்டா உனக்கு புரிய மாட்டேங்கி, இது ஃபியூச்சர்ல வந்து என்னைக்காச்சும் ஒன்று பிரச்சனையே மாறும்டா அப்படின்னு கசின் சொல்லி பாக்குறாங்க. உங்களுக்கு தான் புரிய மாட்டேங்கி, நான் அவனை லவ் பண்றேன், என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து ஃபியூச்சர்ல வந்து என்னோட ஃபேன்ஸுக்கு யாருக்காவது தெரிய வச்சுன்னா என்ன பண்றது, எல்லாரும் என்னதான் தப்பா நினைப்பாங்க, என்ன மட்டும் இல்ல என் பாய் ஃப்ரெண்டு சேர்த்து தப்பா நினைப்பாங்க, அது இப்பயே தெரிஞ்சா என்ன பிரச்சனை அப்படின்னு மோப்பை வந்து இவன் சொல்றதான் சரிங்கிற மாதிரி கடைசி வரைக்கும் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கான். சரிடா நீ முடிவு பண்ணிட்ட, இதுக்கு மேல மாத்த முடியாது, கடைசியா உங்ககிட்ட நான் சொல்லிக்க விரும்புறது வந்து ஒன்னே ஒண்ணுதான், நீ அதை வந்து போஸ்ட் பண்ணிட்ட, சரி விட்டுரு, அதை ஃப்ரெண்டுன்னு சொல்லி எப்படியாவது சமாளிச்சுக்கலாம், அட்லீஸ்ட் அவனோட பாய் ஃப்ரெண்டு அப்படிங்கிற விஷயத்தையாச்சும் வெளியே சொல்லாம இரு, அது வரைக்கும் உனக்கு வந்து சேஃப் தான்டா அப்படின்னு எப்படியோ கசின் வந்து கொஞ்சம் பொறுப்பாக தான் பேசுறாங்க. அந்த கசின் வந்து எவ்வளவு பெரிய மனுஷத்தனமா பொறுப்பா பேசுறாரு, அதுக்கேத்த மாதிரி இந்த மோப்பை வந்து நடந்திருக்குமோ இல்லையா. இந்த மோப்பை வந்து பேசி முடிச்ச கையோட என்ன பண்றான்னா, என்ன சொன்னீங்க, பாய் ஃப்ரெண்ட்னு வெளியே சொல்லக்கூடாது, நான் இப்பயே எல்லார்கிட்டையும் ஊரறிய சொல்ல போறேன்னு இந்த மோப்பை என்ன பண்றேன்னா, இவன் தான் என் பாய் ஃப்ரெண்டு செம கியூட்டா இருக்காம்ல அப்படிங்கிற போஸ்ட்டை வந்து சோசியல் மீடியால போட்டான். இப்போ இந்த காங் பையன் வந்து மோக்கெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இவன் இப்போதான் ஊர் பக்கம் திரும்பி இருக்கான். இவன் திரும்பவுடனே இந்த டென் பொண்ணு வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல காங்கும் அதை பார்த்தவொடனே எனக்கு வந்து பதறி போச்சு, ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு காங் கேட்க, என்னடா இது நீ இருக்கே இப்படி பதறிக்கிட்டு இருக்க, இப்ப பாரு அப்படின்னு மோக்கு என்ன பண்றனா சிட்டிக்கே கேட்குற மாதிரி கத்துறேன்னு ஐ லவ் காங் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். இந்த ஒரு சீனோட இன்னைக்கான எபிசோட் வந்து முடியுதுப்பா. இன்னைக்கான எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் உடனே தட்டி விடுங்க. பாய்.